ஹாய் ஹலோ, நான் உங்கள் எல்பி. வெல்கம் டு எல்பி மோட்டர் சேனல். இந்த வீடியோவில் தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையில் சிறிய வெற்றியாக இருந்தாலும் சரி, பெரிய வெற்றியாக இருந்தாலும் சரி, சிறிய நகர்வாக இருந்தாலும் சரி, பெரிய நகர்வாக இருந்தாலும் சரி, தயவு செய்து காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் வீடியோ மேக்கர்லையோ இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு ஜாப்லேயோ சொல்கிறீங்களா? அது இல்லைங்க. நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இவங்கள ஒரு இன்ஸ்பயர்டு பீப்புளாக ஒருத்தர் யாராவது பார்ப்பாங்க. உங்களுடைய ஊர்லேயோ, உங்கள் தெருவுலையோ, இல்லை உங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயோ, இல்லைனா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்லையோ, இல்லை ஸ்டேட் வைஸோ, இல்லை நேஷ்னல் வைஸோ, இல்லை வேர்ல்டு வைஸோ, ஏதோ ஒரு வகையில் ஒரு ஃபுட்பால் டீம் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அது அவங்களில் யாராவது ஒருத்தரை, இல்லை சினிமா நடிகர்களில் நீங்கள் சினிமா நடிகராகனா அதில் யாராவது ஒருத்தரை, நீங்கள் எக்ஸாமில் டாப் லெவலில் வந்தவங்கள அவங்களில் யாராவது ஒருத்தரை, உங்களுடைய இதில் மிகப்பெரிய அவார்டு வாங்கினாங்களா அவங்களில் யாராவது ஒருத்தரை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதே மாதிரி காப்பி பண்ணுவீங்க. ஏன்னா அவர்கள் தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க இல்லையா, அவர்கள் தான் மிகப்பெரிய புகழ் அடைஞ்சிருக்காங்க இல்லையா, அவங்க தான் நிறைய பணம் சம்பாரிச்சிக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி நாமளும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. அதை தாங்க காப்பி பேஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஆனால் அதே மாதிரி செய்வாங்க. அவங்க என்ன பேசுனாங்களோ அதே மாதிரி பேசுவாங்க. அவங்க என்ன பயிற்சி செஞ்சாங்களோ அதே பயிற்சி செய்வாங்க. அவங்க என்ன முயற்சியை செஞ்சாங்களோ அதே முயற்சியை செய்வாங்க. அவங்க என்ன ஃபார்முலாவை பயன்படுத்தினார்களோ அதே ஃபார்முலாவை இவர்கள் பயன்படுத்துவாங்க. ஆனால் கடைசியில் ரிசல்ட் என்னவாக இருக்கும் தெரியுங்களா? 0. ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது. கடவுள் உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டியை கொடுத்துருக்குறாரு. அந்த தனித்திறமை மற்றவங்களுக்கு யாருக்கும் இந்த உலகத்தில் கொடுக்கல. இப்போ கமல் நல்ல நடிகராக இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு அந்த ஸ்பெஷாலிட்டி. ரஜினி ஸ்டைலாக அவர் நடிக்கிறாருன்னா அவருக்கு உண்டான ஸ்பெஷாலிட்டி. கமலை மாதிரி ரஜினி வர முடியாது, ரஜினி மாதிரி கமலை வர முடியாது. அவங்களுக்கு உண்டான ஒற்றுமை வேற்றுமைகளே பார்த்தீங்கன்னா வேறு வேறு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் நடிகராக வரணும்னு ஆசைப்பட்டு அவங்கள ஃபாலோ பண்ணுவீங்க. ஒரு ஃபுட்பால் அத்லெட்டிக்ஸில் யாராவது பெரிய ஆளாக வந்தீங்க, இல்லை ஃபுட்பாலில் பெரிய ஆளாக வந்தீங்கன்னா அவங்கள காப்பி பேஸ்ட் பண்ணுவீங்க. ஆனால் அவர்களுக்கு உண்டான திறமையை நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா 0 ரிசல்ட் தான் கிடைக்கும். அதை தாங்க காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். உங்களுக்கு உண்டான திறமையை உங்களிடத்தில் தேடுங்க, அதை மேம்படுத்துங்க, அதை உயர்த்துங்க. அதுக்குண்டான ஃபார்முலாவை நீங்கள் கண்டுபிடிச்சி சக்ஸஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வெற்றி கிடைக்குமே தவிர மற்றவர்களை பார்த்து பண்ணக்கூடியது உங்களுக்கு சத்தியமாக யாருக்குமே கிடைக்காது. அதனால் நம்மளுக்கு உண்டான திறமையை நாம் கையாண்டால் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.